எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. ஏறுழுதலை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு நம்மளுக்கு தெளிவாக என்னென்ன ப்ராசஸ் என்னங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இப்போது இங்கே கரும்புங்காட்டில் வந்துட்டு உழவு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். விவசாயிகள்கிட்டேருந்து ஏறுழுவதை பற்றி சில விஷயங்களை வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளை வந்துட்டு விவசாயத்துக்கு ஏற வச்சு தான் வந்துட்டு உழுதுட்டு இருந்தோம். இப்போ காலங்கள் மாற மாற வந்துட்டு டிராக்டர் வச்சு வேறு மிஷினரிஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு உழுக ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஏறுழுவுறதோட பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இயற்கை விவசாயம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே இந்த ஏறுழுவர் தான் வந்துட்டு பின்பற்றுறாங்க. அப்புறம் முக்கியமாக மண்புழு, அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய புழு நுண்ணுயிர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிராக்டர் வச்சு உழுவும் போது அதெல்லாமே அழிஞ்சிருது. ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம போட்டிருக்கிற பயிர் வெள்ளாமையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சிறப்பாக வர்றதில்லை. அப்படி சிறப்பாக வரல அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய மருந்துகள் வந்துட்டு தெளிக்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த மாதிரி மண்ணுக்கும் பயிர்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மருந்துகள் கொடுக்க காலங்கள் போக போக பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வெள்ளாமை செய்கிறது எல்லாமே மருந்து கொடுத்து வெள்ளாமை செய்கிற மாதிரி ஆயிரும். இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் எல்லாமே வெள்ளாமை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இயற்கையான முறையை பின்பற்றும் போது நம்மளுக்கு ஆரோக்கியமான உணவும் கிடைக்கும். நம்ம முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடு ஏர் உழுவும் போது அதோட சாணம், அதோட கோமியமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மண்ணில் படும்போது அது வந்துட்டு மண்ணுக்கு நல்ல ஒரு சத்தாகவே இருக்குது. இந்த மாதிரி நிறைய பயன்கள் ஏர் உழுவதில் இருக்குது. முக்கியமாக இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக யாருமே ஏர் உழுவுறதுக்கான ஆட்கள் இப்போது கிடைக்கிறதில்ல. அதனால தான் ஏர் உழுவுறது வந்துட்டு அழிஞ்சிட்டே போயிட்டுருக்கு. மாடுகள் வந்துட்டு இப்போ நிறைய இளைஞர்கள் விரும்பி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் காலங்களாக ஆக மாடு வளர்க்குறவங்க எல்லாமே வந்துட்டு ஏர் உழுவுதல் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு இயற்கை முறையில் எல்லாமே பின்பற்றி கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது நம்ம விவசாயிங்கிட்ட கரும்புங்காட்டில் எதுக்கு வந்துட்டு உழுவுறாங்க, ஒரு நாளைக்கு மாடு வச்சு நம்ம வந்துட்டு ஏர் உழுதா எவ்வளோ சம்பாதிக்க முடியும், காளமாட்டை வச்சு மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஏர் உழுவ முடியுமா, கிடாரி மாடை வச்சு ஏர் உழுவலாமா அப்படிங்கிற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ வந்துட்டு எத்தனை ஏர் கலப்பை வச்சு நம்ம ஏர் உழுவ முடியும் மேக்ஸிமமாக ஒரு மாட்டில் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உழவு போட்டோம்னா களை வெட்டுறதுக்கு வேலை மாட்டில் வந்து உழவு போட்டுறேன். மாட்டில் வந்து நல்லா வேற துட்டு அந்த வந்து உள்ளே வந்து ஊடு பயிர் இது போடுறதுனாலும் போடலாம், செலவு இல்லைனாலும் அப்படி விட்டுடலாம். பாறை எடுத்து கட்டுறது வந்து அது கொஞ்சம் ஆளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா ஆழமாக இருக்குது, கரும்பு வந்து சாயாமையும் இருக்குது. வேறு பூரா அத்துவிட்டோம்னா 2 தூர் கிளச்சி நிறைய கலப்பு வாரக்காக இது கலப்பையில் உழவு போட்டுறோம். நீங்கள் சரி, நம்ம பெரும்பாலும் காளை மாடை வச்சு தான் வந்துட்டு உழவு செஞ்சிட்ருக்கோம். கிடாரி மாடை வச்சு வந்துட்டு உழவு செய்யலாங்களா? பசு மாட்டிலையும் ஓட்டலாம். சரிங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன கலப்பையாக போட்டு ஓட்டுறேன்னு, இது கொஞ்சம் பெரிய கலப்பையாக போட்டு ஓட்டுறேன். சரி. ஒரு மாடு கண்ணா இருக்கிற பட்சத்தை அது எத்தனை வயசுலேருந்து உழவுக்கு பழக்கலாங்க? அது 3 வருஷத்துக்கு மேலே பழக்கலாம். சரி. 3 வருஷத்துலேருந்து பழக்கணும்னா மொத்தம் உள்ளது வந்து அதுக்கு வயசே 18 வருஷம். சரி. மாட்டுக்கு உள்ளது. சரி. 3 வருஷம் போயிடுச்சுன்னா 15 வருஷத்துக்கு ஓட்டலாம். சரி. நல்லா மறுக்க பராமரிப்பு வந்து நல்லா இருந்ததுன்னா மறுக்க ஒரு 2 வருஷம் சேர்த்து வரும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உழவு செய்வீங்க? நாளைக்கு வந்து காலையில் 6 மணிக்கு பூட்டினா 11 மணி வரைக்கும் ஓட்டலாம். சாயந்தரம் வந்து ஒரு 3 மணிக்கு பூட்டினோம்னா 6 மணி வரையில் ஓட்டலாம். ஒரு ஏக்கரை வந்து ஈஸியாக ஓட்டலாம் ஒரு நாளைக்கு. மாடு வச்சு உழுகிறதுக்கான விலை நிலவரம் என்னங்க? ஒரு நாளைக்கு உழவு ஓட்டுனா 3000 ரூபா. சரி. மாட்டில் ஓட்டுறதுக்கு 3000 ரூபா வாங்குறேன் ஒரு நாளைக்கு. இப்போது மாடு வச்சுருக்காங்க, வச்சுட்டு ஒருத்தர் மட்டும் காட்டில் யாரும் கூட சப்போர்ட்டுக்கல, ஒருத்திங்க மட்டும் மாட்டை போட்டு ஓட்டிட முடியுங்களா? யாருமே இல்லைன்னா? யாரும் இல்லைனாலும் அந்த உழவு ஓட்டுற ஒரே ஆள் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நாளில் அது பழக்கிட முடியுங்க நம்மளால்? அதாவது 3 வருஷத்தில் மேலே ஆரம்பித்தா பழக்கணும்னா ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக அப்படியே சித்தே ஓட்டணும். ஒவ்வொரு மணி நேரம் ஓட்டி பழக்கி கொண்டுக்கிட்டு வந்துட்டோம்னா மறுக்க பொழுதுக்கு ஓட்டலாம். 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா பொழுதுக்கு ஓட்டலாம். அதில் என்னென்னலாம் இருக்குங்க? இப்போது கொழுன்னு சொல்லுவாங்க, அது ஒத்த கொழு. இது வந்து ஒரே கலப்பை. ஒரே கலப்பை. ஆமாம். 3 கலப்பையும் இருக்குது, 5 கலப்பையும் இருக்குது. இப்போ புதுசாக வந்து கோபியில் வந்து உடுமலைப்பேட்டையில் வந்து விரல் ஓட்டுறோம்னா சக்கரம் போட்டு கூட ஓட்டுறாங்க. ஆனால் ரோட்டில் போனோம்னா அந்த இது கலப்பை வந்து தூக்கி விட்டுக்கலாம். மாட்டுக்கு என்ன மாதிரி தீவனங்கள்லாம் நீங்கள் இப்போ கொடுத்துட்டு? தீனி வந்து பருத்திக்கட்டையும் இந்த உம்மித்தவிடுன்னு தான் போடுறேன். கொஞ்சம் கலப்பு தீனியும் ஒரே வேலை ஃபுல்லாக காட்டிட வேண்டியது. காலையில் மறுபடியும் நாம் சோளத்திட்டு வைக்க புல் இதெல்லாம் போட்டுட்ருக்குறோம். சரி, வணக்கம். இப்போது இந்த கரும்புங்காட்டில் எதுக்காக ஏர் உழுவுறாங்க, அப்புறம் இந்த ஏர் உழுவுதல் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஊர் வந்துங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி வாழைத்தோட்டங்க. என் பேர் வந்து ஜேம்ஸுங்க. இது வந்து ஏர் உழுவுறது வந்துங்க கரும்பங்கட்டை வெட்டி ஒரு 25 நாள் கழிச்சுங்க பார் ஓட்டலாங்க. இந்த பார் ஓட்டினால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா வந்து தூர் நல்லா கிளைக்குங்க, மண் நல்லா பொது கிடைக்கும்,
டன்னேஜ் நல்லா வருங்க. வந்து உப்பெல்லாம் நல்லா வந்து சரின்ட்டு நல்லா இழுத்து கொடுக்கக்கூடிய தன்மை மண் பொதுபொதுப்பு கிடைக்குங்க. எருதில் வந்து என்னென்ன வந்து பயன்படுத்தலாம்னா இது வந்து சின்ன கடலைப்பருப்பு போடலாங்க, சால் போடலாங்க, சின்ன சின்ன செடிகளுக்கு நல்லா உழவு ஓட்டலாம், நல்லா ஈல்டு வருங்க. மக்காச்சோளத்துக்கு வந்து நல்லா பார் ஓட்டலாங்க, செலவு சிக்கணுங்க. இதே வந்து நாடி பாராக இருந்தாங்க ஊடு பயிர் வந்து செனப்பை தக்க பூண்டு இது போட்டு விட்டு ஓட்டிட்டோம்னா பில்லு வேறு களைகள் வராதுங்க. மறுக்க வந்து நல்லா கரும்பங்கட்டைக்கு நல்ல சத்து கிடைக்குங்க, நல்ல தலைச்சத்து கிடைக்குங்க. இது கரும்பு போட்டு வந்து வருஷம் ஒரு தடவை தான் வந்து எருதில் வந்து ஓட்ட முடியுங்க. அதுக்கு மேலே வந்து மறுக்க ஒரு 30 நாள் கழித்து பார் வந்து உரம் வச்சு எடுத்து கட்டுறதுக்கு மண் நல்லா பொதுபொதுப்பு கிடைக்குங்க. இப்போது நம்ம கரும்பங்காட்டில் ஏறு வச்சு வந்துட்டு உழுதுட்ருக்கோம். இதுவே டிராக்டர் வச்சு உழுகலாங்களா? ஃபஸ்ட்டு டிராக்டர் வந்துங்க உழவு ஓட்டி பார் ஒன்றா ஓட்டலாங்க. மறுக்க வந்து கரும்புக்குள்ளே வந்து டிராக்டர் வந்து ஓட்டுற அளவுக்கு அதில் வந்து பாதிப்பு தான் வருங்க. ஒன்றும் வண்டி வச்சு ஓட்டம். இது வந்துன்னா மாடுனா வந்து கட்டை மிதிக்காதுங்க. இது வந்து எல்லா யூஸ்க்கு ஆகுங்க. ஆனால் வந்து மறுக்க வந்து டிராக்டர் வந்து டயர் தரப்பட்டுனா இறுகி போயிருங்க, மறுக்க பயிர் சேதமாகுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தோன்னே இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.